ஒருவேளை இன்னைக்கு ஜெயிச்சவங்க இல்ல நம்ம வாங்கலையே, நம்ம மேடைக்கு போலையே, இல்ல நமக்கு இங்கிலீஷ் வரலையே, இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்குள்ள இருந்ததுன்னா அது ஒன்றும் பெரிய மேட்டரே இல்லை. லைஃப் ரொம்ப டைம் இருக்கு, கவலைப்படாதீங்க. வாழ்க்கை நீங்க எப்பாடுபட்டாவது நீங்க கத்துக்கலாம், வாழ்க்கை உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணி கத்து கொடுத்துரும். ஸோ உங்களை நோக்கி வர எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுங்க. அது ஏன் என்கிட்ட வருது, எனக்கு என்ன நடக்குது, எதனால என்னால புரிஞ்சுக்க முடியல, உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுங்க. இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணோட நம்மளோட இன்ட்ராக்ட் பண்ணுங்க, அது ரொம்ப நல்லது. உங்களை எவனாவது சொல்றதை கேட்டு அப்படியே நட, அப்படியே செய்ய, அப்படியே இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும், ஏதாவது ஒண்ணு மேல இருந்து கொட்டுன்னு சொன்னா அதை நம்பாதீங்க. அதனால நடக்கவே நடக்காது. நாம சிந்திக்கிற வரைக்கும் தான் நம்ம சுயமரியாதையோட இருக்கும்னு அர்த்தம். நம்ம சிந்தனையை தடுக்கிற எதையுமே ஏத்துக்காதீங்க, நம்பாதீங்க, தயவு செஞ்சு நம்பாதீங்க. எந்த ஒரு விஷயமா பேசுறதாக இருந்தாலுமே சரி, அது எப்பயாவது ஆர்குமெண்டா மாறிச்சுன்னா ஜாகிரதையா இருங்க. ஒரு விஷயம் ஆர்குமெண்டா மாறிச்சுன்னா எதுக்கு இருக்கிறவங்க உங்களை முட்டாளாக்க ட்ரை பண்றான், அவனோட சிந்தனையை உங்க மேல விதைக்க முயற்சி பண்றான்னு அர்த்தம். ஆர்குமெண்ட் பண்றவங்களோட ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க. சரிப்பா நீ தான் சரின்னு சொல்லிட்டு போயிருங்க. முட்டாள எப்பவுமே தட்டி கொடுத்தா வேலை வாங்க, அதான் சரி.